பிரியன் போற வரவங்கெல்லாம் அப்படிங்கிறாரு. யாரெல்லாம் ராணுவ கட்டுப்பாடோட ஒரு இயக்கம் இருந்துகிட்டு இருக்கிற போது யார் வேண்டுமானாலும் வந்து இப்படியான ஒரு உரிமை கோரலாமா? அவங்க எல்லாம் கட்சிக்கு எதிராக செயல்பட்டவங்க, எதிராக நின்று வேற ஒரு கட்சியில போட்டியிட்டவங்க, கட்சியினுடைய நலனுக்கு எதிராக, கட்சி அலுவலகத்திற்கு எதிராக துரோகம் இழைத்தவர்கள். தொண்டர்களின் மனநிலை என்னமோ அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், இந்த விஷயமே ஏன் வருதுன்னா, நீங்கள் தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால தான் அதிமுக தொண்டர்கள் கட்சி பலமாகணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு, 13 இடங்களில் 4வது 3வது வந்தீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கட்சிக்கு ஒரு எதிர்காலம். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ரெட்டையில போட்டி போட்டோமே, அப்போ யாரும் கேள்வி கேட்கல அப்படின்றாங்க. அப்போ இந்த பார்ட்டிலாம் என்ன நினச்சாங்க, சரி எடப்பாடி ஒரு எலெக்ஷன் ட்ரை பண்ணி பார்க்குறாரு தனியாக, அவர் ரெட்டையில வின் பண்ணுறத பார்க்கலான்னு விட்டுருக்கலாம். ஒருவேளை அந்த மற்ற பார்ட்டியெல்லாம் விட்டுருக்கலாம். இவர் எப்படி கையாளுறாரு, எலெக்ஷனில் மக்கள் இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்த்துருக்கலாம். அது இல்லைன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ கட்சி ஒன்றுபடணும்னு ஒரு குரல் எழுது. ஆக்சுவலாக அது எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயம். ஏன் எலெக்ஷன் போது சேலஞ்ச் பண்ணலன்னா, எலெக்ஷன் போது நீங்கள் ரெட்டையில வச்சாது வின் பண்ணுறீங்களா? அது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களா? அதைத்தான் அதிமுக டிஸ்பியூட் பண்ணுது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற நாங்க யாரும் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு யாரையும் முன்னிறுத்தி நாங்க வாக்கு கேட்கல. மாநில உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் தான் எங்க முழக்கத்தை முன் வச்சோம். ஆனா சட்டமன்ற தேர்தல் களம் என்டையர்லி டிஃபரெண்ட். அதுக்கு வாக்குகள் அல்லது மக்கள் அதிமுகவுக்கு அளிக்கக்கூடிய ஆதரவு வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய. நீங்க முழுக்க திமுக கவர்மெண்ட் எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணீங்க, அதுல தோத்துட்டீங்கல்ல. அதுக்கு நீங்க சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் சார் பிரச்சாரம் பண்ணீங்க. நீங்க பாராளுமன்ற தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்ணல, ஒத்துக்கிறேன். உங்களுக்கு பிரதமர் கேண்டிடேட் கிடையாது. ஆனால் உங்க பிரச்சாரம் முழுக்க திமுக கவர்மெண்ட் எதிர்த்து தான் நடந்தது. அப்ப திமுக மேல வெறுப்பு இருந்தா உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கணும் இல்ல? ஏன் ஓட்டு போடல? அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனை மையப்படுத்தினாங்களா இல்லையா, மக்கள் எப்படி ஓட்டாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உங்க பிரச்சாரம் எப்படி அமைஞ்சது? திமுகவுக்கு எதிராக தான் அமைஞ்சது. அப்ப திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுக்கணும். ஏன் உங்களுக்கு ஓட்டு போடல? சரி, நீங்க ஓபிஎஸ் வந்து வரவங்க போறவங்கலாம் நீங்க சொல்லலாம், 4.5 வருஷ காலம் அவர் கூட இருந்து துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு. ரெண்டாவது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களே அவரை எதிர்த்து கருத்து சொல்லி விலகி போய் தனியாக போட்டி போட்டு பின்னாடி வந்து சேர்ந்த சம்பவங்கள்லாம் இந்த இயக்கத்தில் 52 வருஷம் வரலாறுல நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ பார்ட்டி ஆஃபீஸை பூட்டினது, லாக் பண்ணது, எல்லா வரலாறும் உண்டு சார் ஏடிஎம்கேல. ஏதோ இன்னைக்கு பழனிசாமி வந்தோட தான் புதுசாக எல்லா விஷயம் நடக்கிற மாதிரி கிடையாது. அதிமுகவுடைய 53 வருஷ வரலாறுல இந்த பலது நடந்திருக்கு. அந்த பழனிசாமியோட செல்வாக்குள்ள அந்த தலைவர்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு எழுத்தவங்களையும் சேர்த்துட்டு தான் கட்சியை நடத்தினாங்க ஒரு கட்டத்தில். அதனால வந்து இப்போ ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் இருக்கிற பிரச்சனை, ஓபிஎஸ் பிரச்சனை என்னன்னா வெர்டிகல் ஸ்பிளிட் எல்லாம் கிடையாதுங்க. சரி, சட்ட ரீதியா என்ன தேர்ந்தெடுத்தீங்க, எனக்கு 26 வரையும் பதவி இருக்கு, அடிப்படை தொண்டர்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் 21 டிசம்பர்ல. அதை நீங்க பொதுக்குழுல வந்து நீங்க அதை வந்து நீக்க முடியாது. பொதுக்குழுக்கு அந்த ரைட் கிடையாது. அடிப்படை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் அப்படின்றதான் பாயிண்ட். அந்த ஜூலை 11th பொதுக்குழு இருக்குல்ல 22, அதை வந்து எல்லா கோர்ட்டுமே வந்து டெம்பரரியா தான் எடுத்துட்டு இருக்காங்க. டெம்பரரி சப்ஜெக்ட் டு சிவில் டிஸ்பியூட்ஸ். 4 சிவில் கேஸ் இருக்காமா. அப்போ அதுக்கே நீங்க டெம்பரரியா கொடுக்கறதுக்கான போது அப்போ பர்மனண்டா உங்ககிட்ட கொடுக்கலன்றதான் அர்த்தம். ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது ஏப்ரல் 23 அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு லெட்டர் எழுதுறாங்க எடப்பாடிக்கு. அதுல என்ன தெரியுமா எழுதுறாங்க, பழனிசாமின்னு போட்டு ஜெனரல் செக்ரட்டரின்னு போடல, ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு போட்டு கீழே தெளிவா சொல்றாங்க. நீங்க வந்து ஜூலை 11th பொதுக்குழு ரெக்கார்ட்லாம் நீங்க அமிச்சிங்க, அதெல்லாம் நாங்க வாங்கி ஃபைல் பண்ணிட்டோம். எல்லாமே சப்ஜெக்ட் டு ஃபியூச்சர்ல நடக்கிற சிவில் டிஸ்பியூட்ஸோட முடிவை பொறுத்து தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால இதுல வந்து ஒரு லீகல் கேஸ் ஒன்று இருக்கு. ஓபிஎஸ் வெர்டிகல் ஸ்பிளிட்டா போனாரா, அவர் பின்னாடி 4 பேர் இருக்காங்களா 10 பேர் இருக்காங்களா பிரச்சனை இல்லை. அவருடைய ரைட்டுக்காக போராடுறார். ஒரு டெக்னிக்கலான பாயிண்ட்ல போராடிட்டு இருக்காரு. அதுல ஒரு வின் பண்ணுவாரா மாட்டாரா, எலெக்ஷன் கமிஷன் குறை சொல்லக்கூடாதுன்னு சீனிவாஸ் சார் சொல்றாரு. எலெக்ஷன் கமிஷன் ஒன்றும் புனிதமான பசு கிடையாது. அது பலவிதமான ஒரு பாரபட்சமான பல முடிவுகளை அது எடுத்திருக்கு. அது ஆளுங்கட்சியோட இன்ஃபுளுன்ஸுக்கு உள்ளார ஒரு அமைப்புன்றது நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. அதனால எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. பல்வேறு கட்சிகளில் பல்வேறு பிளவுகள் நடந்த போது அது நடந்து கொண்ட விதம் கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. ஆனா இங்க அதிமுக வெர்சஸ் இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இண்டிவிஜுவல்ஸை எதிர்க்கிறதுக்கோ அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அவர் ப்ரூவ் பண்ணணும் செயல்பாட்டு அடிப்படையில் அப்படிங்கிறதுக்கு இங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கோ அவர் தயாராயிட்டாரு. அவர் 16 அடி பாயக்கூடிய அளவுக்கான வேகத்தை எடுத்து விட்டார். இனி இவர்கள் பொருட்டல்ல அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதம். சார், அவர் வந்து கட்சியை பலப்படுத்தணும்ன்றது தொண்டர்கள் எதிர்பார்ப்பு இல்ல. நான் இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டே நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் திமுகன்னு சொன்னார்னா
அதோட விளைவுகளை வந்து 26ல பார்ப்பார் அவர். ஆக்சுவலா அது அவரை பொறுத்து தான் இருக்கு. அவர் எப்படி ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறாரு, நம்ம வந்து பலவீனமா இருக்கோமா பலமா இருக்கோமா, தெற்குல எப்படி இருக்கும், டெல்டால எப்படி இருக்கும், சென்னை சுற்றுப்புறத்தில் எப்படி இருக்கும்னா கட்சி எப்படி இருக்குன்னு அவர் முடிவு பண்ணிக்கலாம். அவருக்கு நிறைய பேர் உதவுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் பாயிண்ட் என்னன்னா, நீங்க வீக்கா இருக்கிறது, எவன் ஒருவன் தான் பலவீனமாக இருப்பதை உணர்கிறானோ அவன் தான் அடுத்த கட்டத்துக்கு போவான். குறைகளை சரிப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போவான். நீங்க அதுக்கு பலவீனமா நான் இல்லவே இல்லைன்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அவர் வந்து பின்னுக்கு தள்ளப்படுவார். ஓகே, திருமணி